இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 5 வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சொல் ஒருத்தரை உயரவும் வைக்கும், தாழ்த்தவும் வைக்கும். சொல் ஒருத்தரை பெருமைப்படுத்தவும் செய்யும், மனசை நோகடிக்கவும் செய்யும். அடுத்த 7 நாளைக்கு காலையில் எழுந்ததும் இப்போ நான் சொல்ல போற இந்த 5 வரிகளை தொடர்ந்து சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் செலவு பண்ணி இந்த வரிகளை நினைவுபடுத்திக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. முதலாவது, இன்றைய நாள் என்னுடையது. காலையில் எந்திரிக்கிறப்ப இன்றைய நாள் இனிய நாள், இது என்னுடைய நாள் அப்படின்னு எந்திரிச்சிங்கன்னா நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் எப்பவுமே இருக்கும். நேற்று என்ன நடந்துச்சு, முந்தா நேற்று என்ன நடந்துச்சு, இதெல்லாம் முக்கியமே இல்லை. ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்மளால மாற்ற முடியாது. நேற்று இருந்த மனுஷனா நீங்க இன்னைக்கு இருக்க மாட்டீங்க, இன்னைக்கு இருந்த மனுஷனா நீங்க நாளைக்கு இருக்க மாட்டீங்க. நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது. ஒவ்வொரு நாளும் எல்லாருமே வித்தியாசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கடந்த காலம் இப்படி நடந்துருச்சு, எதிர்காலமும் அப்படி ஆயிருமோ அப்படின்னு புலம்பாதீங்க. எதிர்காலம் நல்லா மாறுறதுக்கு நிகழ்காலத்தில் நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா அதுதான் உங்கள் எதிர்காலத்தை அழகாக்கும். உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகான விஷயங்களை நீங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இன்றைய நாள் என்னுடைய நாள் அப்படின்னு ஒரு புத்துணர்வோட அந்த நாளை தொடங்குங்க. அடுத்து இரண்டாவது, நான் சிறந்தவன். இந்த வார்த்தையை நமக்கு நாமே எத்தனை பேர் சொல்லிக்கிறோம்? அப்படியே சொன்னாலுமே ஒருவேளை நம்ம அப்படி இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள வரும். மற்றவங்கெல்லாம் சின்ன வயசுலயே நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனா நம்மளால முடியலையே அப்படின்னு மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம வழியில தான் நம்ம சிறந்தவங்க. உங்ககிட்ட இருக்கிற சில முக்கியமான டேலண்ட் மற்றவங்க கிட்ட இருக்காது. அவங்க கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. மற்றவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது என்கிட்ட இல்லைங்கிறதுனால நீங்க தாழ்வா உணரணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் இப்பவும் மற்றவங்க கிட்ட இல்லாத விஷயமாவோ இல்லை மற்றவங்களால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயமாவோ தான் இப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில திறமையான விஷயங்கள் பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட கூட இருக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தங்களும் யாருக்குமே தாழ்ந்தவன் இல்லை, நம்ம எல்லாருமே எல்லாத்துக்குமே தகுதியானவங்க தான் அப்படின்னு உங்க மனசுல பதிச்சுக்கோங்க. ஸோ தினமும் காலையில் எழுந்ததும் நான் சிறந்தவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அந்த நாளை தொடங்குங்க. அடுத்து மூன்றாவது, என்னால் முடியும். அடுத்த 5 வருஷத்துல நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற கனவு உங்களுக்கு இருக்குன்னு வைங்க. அந்த நேரத்துல உங்க மனசுல 2 விஷயங்களோடும் 2 சத்தங்கள் கேட்கும். ஒன்று என்ன சொல்லுன்னா, உன்னால முடியாது, உங்ககிட்ட அதுக்கான தகுதி இல்லை, உங்ககிட்ட அதுக்கான பண வசதி இல்லை, நீ பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகும். ஒரு நிமிஷம் அதை சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். ஆனா அதுவே இன்னொரு சத்தமும் நம்ம தலைக்குள்ள கேட்கும். நீ பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிற, அதுக்கான எல்லா தகுதியும் திறமையும் உங்ககிட்ட இருக்கு. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணு, நிச்சயமா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லும். இதுல இந்த 2வது வாய்ஸை தான் நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும், கேட்க ஆரம்பிக்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, முதல் சத்தத்தை அவாய்ட் பண்ணி இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நம்ம தான் இந்த 2வது சத்தத்தை கேட்குற மாதிரி நம்ம மனசை தயார்படுத்தி வைக்கணும். விடாமுயற்சியோட இருக்கணும், தைரியமா பயத்தை எதிர்கொள்ளணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்க மைண்டை நீங்க தயார் பண்ணிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்தாலுமே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க வேண்டியது என்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை தான். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல்களை என்னைக்குமே சந்தேகப்படாதீங்க. தினமும் காலையில் எழுந்ததும் என்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க. அடுத்ததா 4வது, நான் வெற்றியாளன். எத்தனை வாட்டி நம்ம தோத்து போனாலும் கவலைப்படவே கூடாது. கீழே தள்ள தள்ள நம்ம எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கணும். யாராவது நம்ம கையை பிடிச்சி தூக்க மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. உங்களுக்காக வாழணும்னு யாருமே வாழ மாட்டாங்க. நம்ம இலக்கை நோக்கி முன்னேறி போறப்ப பல தடங்கல்கள் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா இங்க எதுவுமே நிலையானது கிடையாது. ஸோ உங்க இலக்கு மேல இருக்க கவனத்தை என்னைக்குமே நீங்க இழந்துடக்கூடாது. எப்பயாச்சும் ஜெயிப்போமா அப்படிங்கிற சந்தேகம் வந்தாலோ, தோத்துருவோமோ அப்படிங்கிற பயம் வந்தாலோ, நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படிங்கிற வரிகளை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்து 5வது, கடவுள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார். கடவுள் நினைச்சா எல்லாத்தையுமே பண்ண முடியும். உங்களால எதை முடியுமோ அதை நீங்க செய்யணும். உங்களால எதை முடியாதோ அதை கடவுள் பண்ணுவாரு. நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், நம்ம முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களெல்லாம் அவங்க ஈஸியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏரோப்ளேனை கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் நான் ஏரோப்ளேன் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாமே சிரிச்சிருப்பாங்க. ஒரு பாக்கெட் சைஸில் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோனை வச்சு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட என்னால் பேச முடியும்னு சொன்னா எல்லாமே அந்த காலத்தில் சிரிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தன்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சதால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது எதனால? உங்களால் எதை முடியுமோ அதை நீங்கள் செய்யணும். நம்மளால் என்ன முடியாதோ அதை கடவுள் செய்வார். இதுதான் நிதர்சனமான உண்மை.
ஸோ கடவுள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார் இந்த வார்த்தையை தினமும் சொல்லுங்க. அடுத்து 6வது, நான் நன்றி உள்ளவன். நன்றி உணர்வுங்கிறது நம்மளை மட்டுமே நல்லபடியாக உணர வைக்கிறது இல்லை, மற்றவங்களையுமே நல்லபடியாக உணர வைக்கும், நல்ல செயல்களை செய்ய வைக்கும். ஒருத்தர் செஞ்ச உதவிக்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது அந்த நேரத்தில் அவங்க முகத்தில் வெளிப்படக்கூடிய அந்த சிரிப்பு நம்ம முகத்திலையுமே வெளிப்படும். அப்படி உதவி செய்யும்போது அவங்க சொல்லக்கூடிய நன்றிங்கிறது நமக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த உணர்வு இருந்தாலே உங்ககிட்ட எந்த ஒரு பாரமும் இல்லாத ஒரு உணர்வு ஏற்படும். நன்றி உணர்வு இருந்தால் பயத்திலிருந்து உங்களால் வெளிவர முடியும். உங்களுக்கு செல்வங்கள் அதிகரிக்கும், பொறாமை குணம் கம்மியாகும். இந்த குணம் இருந்தாலே நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காகவே பணம், வாய்ப்பு, நல்ல உறவுகள் இது எல்லாமே தானாகவே வரும். முக்கியமாக மன நிம்மதி கிடைக்கும். ஸோ இந்த வார்த்தையுமே தினமும் கண்டிப்பாக சொல்லுங்க, நான் நன்றியுடையவன். அடுத்து 7வது, நான் வாய்ப்புகளை தவறவிட மாட்டேன், உருவாக்குவேன். நம்மளால் எல்லா சூழல்லையுமே வாய்ப்பை உருவாக்க முடியலனா கூட கிடைக்கிற வாய்ப்பை தவறவிடக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக காத்திருந்து கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். ஸோ காலையில் எழுந்ததுமே நான் வாய்ப்புகளை தவறவிட மாட்டேன், உருவாக்குவேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. கடைசியாக 8வது, நான் நேர்மையானவன். மற்றவங்க எப்படி வேணாலும் வாழட்டும், நம்ம நேர்மையாக இருக்கணும். அது மற்றவங்களுக்காக மட்டும் இல்லை, நமக்காகவாவது நம்ம நேர்மையாக இருக்கணும். பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, தப்பை ஒத்துக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நேர்மையற்ற விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது. ஒருத்தங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னா அந்த நம்பிக்கையை எப்போவுமே எந்த காலத்திலையுமே உடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. அது மற்றவங்களுக்காக இல்லைனா கூட உங்களுக்காகவாவது நீங்கள் நேர்மையாக இருக்கணும். ஸோ இந்த 8 வார்த்தைகளை பார்த்தோம். இந்த 8 வார்த்தைகளையும் அடுத்த 7 நாட்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. முக்கியமாக காலையில் எழுந்ததுமே ஒரு 5 தடவையாவது இதை சொல்லுங்க. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை மேம்படுறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.